World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வளர்சு தினேஷ் ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் நிறையா மாதங்கள் தோறும் வாரங்கள் தோறும் சில வித்தியாசமான சுவாரஸ்யமான வகுப்புகள்லாம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக கண்டறியப்படக்கூடிய ஒரு விஷயம் எம்டி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சாரம் பெறாத கிரகங்கள். ஸோ இந்த எம்டி கட்டம் அப்படிங்கிறது அமைப்பு எப்படி இருக்கும், ஸோ எதனால் இது உருவாகுது, அதே மாதிரி சாரம் பெறாத கிரகங்கள் அப்படிங்கிறது இதை பற்றி விரிவாக நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எம்டி கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்படுது ஒரு ஜோதிடத்தில். ஸோ இந்த எம்டி கட்டம்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஜாதகத்தில், ஸோ அது எந்த மாதிரி பாதிப்புகளை உருவாக்கும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நிச்சயமாக சார். அதாவது எம்டி கட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க இல்லை ஜோதிடமே தெரியாதவங்க கூட எளிமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். இப்போ வீட்டில் எல்லாம் ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் சில ராசிகளில் கிரகம் இருக்கும், சில ராசிகளில் கிரகம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் எம்டி கட்டம் அல்லது காலி கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த அமைப்பை எப்படி உருவாகுது, இதை எந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஜாதகமே நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலையும் செய்யக்கூடிய புண்ணியம் மற்றும் பாவத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஜாதகம் உருவாகுது. ஸோ யாரெல்லாம் புண்ணியம் நிறையா பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பலமான ஜாதகம் உருவாகும். புண்ணியம் குறைவாக பண்ணவங்களுக்கு அது யோகம் இல்லாத ஒரு ஜாதகம், பலம் இல்லாத ஒரு ஜாதகமாக இருக்கும். பாவங்கள் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜாதகம் ஒரு கெட்டுப்போன ஜாதகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய பாவ புண்ணியத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த ஜாதகம் அப்படிங்கிறதே நம்ம உருவாகுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டைமில் பிறக்கிறோம். அப்போ இந்த எம்டி கட்டம் அப்படிங்கிற அமைப்பு என்னென்னா, எந்த ராசி எம்டியாக இருக்கோ அது உங்கள் லக்னத்திற்கு என்ன பாவமாக வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு 12ஆம் இடம் சிம்மமாக வரும். அந்த சிம்மத்தில் எந்த கிரகமும் இருக்காது, அப்போ எம்டியாக இருக்கும். அப்போனா என்ன சொல்லலான்னா, அது 12ஆம் பாவமாக வரனால அந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவம் சம்மந்தமான காரகத்துவத்தில் நிறையா புண்ணியம் பண்ணாமல் மிக குறைவான புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அது எம்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எம்டி கட்டத்தை நம்ம வேறு எந்த வழிகளில் பார்க்கலான்னா, கிரகம் இல்லாததை மட்டும் எம்டின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த கிரகம் இல்லாத கட்டத்தை ஏதாவது கிரகங்கள் பார்த்துட்டாங்கனாலும் அது எம்டி கட்டம் நம்ம சொல்லக்கூடாது. அப்போது ஒரு ராசியில் கிரகம் இல்லாமல் இருக்கிறதும் எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம எம்டி கட்டம்னு சொல்கிறோம். அது எந்த விஷயத்தை சொல்ல வருதுன்னா, அந்த கட்டம் என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவத்தில் அந்த ஜாதகர் புண்ணியம் குறைவாக பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது, எல்லாம் தாமதமாக கிடைக்கும், இல்லை கிடைக்காமலே போயிடும். அப்போ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்டி கட்டத்தோட கான்செப்டே என்னென்னா, எதெல்லாம் எம்டி ஆகுதோ, எந்தெந்த ராசி எம்டியாக இருக்கோ அந்த ராசி சம்மந்தமான அந்த பாவம் சம்மந்தமான காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு அவ்வளோ எளிதில் கிடைக்கிறதில்ல. இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் இந்த கல்யாணம் ஆகாத ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு 7ஆம் பாவம் எம்டியாக இருக்கும், 7ஆம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் எம்டியாக இருக்கும், 5ஆம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்காது. இதனாலேயே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அதாவது எம்டியாக இருந்தால் அந்த பாவம் சார்ந்த காரகத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்படி நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் பாவமே பார்த்திங்கன்னா அதிபதி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல எதுவும் கிரகமும் இருக்காது. ஸோ 9ஆம் பாவத்தை எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்காம கூட இருக்கும். ஸோ அதனாலே அந்த காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறது இது ஒரு உன்னிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது அந்த கிரகத்தை நம்ம எந்த மாதிரி வகையில் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும், ஸோ அது எந்த மாதிரி முறையில் பரிகாரங்களோ வேறு எப்படி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியுங்க? இதுக்கு ஆக்சுவலி பரிகாரம் நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம். வாழ்வியல் பரிகாரம் இருக்குது, கோயில் பரிகாரம் இருக்குது, தான தர்மங்கள் பரிகாரம் இருக்குது. பட் இந்த பரிகாரம் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்டி கட்டம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு உருவாகுது அல்லது எந்த கிரகமும் ஒரு கட்டத்தை பார்க்கலனாலே அவங்க புண்ணியம் குறைவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த குறைவான புண்ணியத்தை அதிகமான புண்ணியமாக மாற்றணுன்னா இந்த ஜென்மத்தில் அவங்க நிறைய புண்ணியம் செய்யணும். அப்போ அதுக்கு காரகத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு 4ஆம் பாவம் எம்டியாக இருக்குது,
அதில் எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா 4ஆம் பாவத்தோட புண்ணியத்தை அந்த ஜாதகர் அதிகப்படுத்தணும். அப்போ 4ஆம் பாவத்தோட புண்ணியத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்? 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய தானம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் பாவம்னா வந்து வஸ்திரம்னு அர்த்தம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. அப்போ ஆடை தானம் நிறையா பண்ணலாம். அதுமாதிரி 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து கட்டிட தொழிலாளர்கள். அந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது பண உதவி பண்ணலாம். 4ஆம் பாவம்னா டிரைவர்ஸ்னு அர்த்தம். அப்போ டிரைவர்ஸ்க்கு ஏதாவது பொருள் உதவி பண்ணலாம். இப்படி அந்த பாவம் சார்ந்த புண்ணியங்களை அந்த ஜாதகர் பண்ண அந்த எம்டி கட்டத்தினால வரக்கூடிய பாதிப்பை வந்து அவங்க குறைச்சிக்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. அது வந்து நம்ம நுணுக்கமாக பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அது இருக்குது. ஸோ அப்போ இது வந்து வகுப்பில் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு, தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இதிலேயே கூட சேர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா, இந்த சாரம் பெறாத கிரகங்கள், இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சாரம் பெறாத கிரகங்கள் எந்த மாதிரி வேலை செய்யும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அது ஆக்சுவலி வந்துட்டு சாரம் பெறாத கிரகங்களும் வந்து இந்த எம்டி கட்ட மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதாவது வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் போடுறீங்கன்னா லக்ன புள்ளி போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அதுக்கப்புறம் மற்ற 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னா கண்டிப்பாக அது 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிரகங்களும் எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பாருங்கள். இப்போ சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம்னு சொல்கிற கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் 2 கிரகம் நிற்கும். புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் ஒரு 4 கிரகம் நிற்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தோட சாரத்தில் கிரகமே இருக்காது. சனியோடைய நட்சத்திரமான பூசம், மனுசம், உத்திரத்தில் கிரகமே இருக்காது. கேதுவோடைய நட்சத்திரமான அஸ்வினி மக மூலத்தில் கிரகம் இருக்காது. ராகு நட்சத்திரமான திருவாதிரை சுவாதிசத்தில் கிரகம் இருக்காது. அது ஒவ்வொருத்தருடைய முன்ஜென்ம கர்மாவை பொறுத்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு சில கிரகத்தோட சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கும், சில பேருக்கு சில கிரகங்களுடைய சாரத்தில் நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுன்னா, எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரங்களில் நமக்கு கிரகம் உட்காரவில்லை, கிரகம் இல்லைன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்போ அது ஒரு லிஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 9 கிரகத்தோடைய நட்சத்திரத்துலேயும் கிரகம் நின்றும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போது ஒருத்தங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் கிரகமே இல்லைன்னா அவங்களுக்கு சூரியன் சம்பந்தமான காரகத்துவம் அவங்களுக்கு எளிதில் கிடைக்காது. அதான் அப்பாவோட சப்போர்ட் கிடைக்காது. அவங்க வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும்னு நினைப்பாங்க, அது அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அல்லது இவங்களுக்கு வந்து அந்த உயர்ந்த பதவி வந்தாலும் அது கிடைச்சி ரொம்ப நாளைக்கு அவங்க நிலச்சி நிற்காது. அதில் அதிகமான ப்ரெஷர், டென்ஷன் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வர மாதிரி ஆகிடும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா காலி மனை வாங்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அல்லது ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கும் போது அது நிறைய தடை ஏற்படும், அது முழுமையடைய முடியாது. நிறைய பேர் காலேஜ் போய்ட்டு நிறைய அரியர்ஸ் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்துலையும் யாருக்கெல்லாம் எந்தெந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அவங்கெல்லாம் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தை முழுமையாக அடைய முடியாமல் எல்லாமே தாமதமாகவும் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாகவும் கிடைக்கக்கூடிய விஷயம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இந்த கான்செப்டை எடுக்கணும். ரொம்ப சிறப்புங்கய்யா. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரகத்திலுடைய நட்சத்திரங்களில் மட்டும் எல்லாமே இருக்கும். ஒரு சில குறிப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரகத்துடைய சாரமே இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அப்போது ஒரு 5 கிரகத்துடைய சாரமே இல்லை அப்படின்னா அதனுடைய பாதிப்பு அவங்க எந்த அளவுக்கு ஏற்படும், அது வந்து தசாபுத்தியில் ஏற்படுங்களா, இல்லை அந்த பாவ ரீதியாக இயக்கும் போதும் ஏற்படுங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார், ஒரு பொலிட்டிஷியன்ஸு. அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் வந்து சூரியன் சாரத்தில் இருக்குது. அப்போ அவர் அதனால் என்ன ஆகிறாரு, சூரியனுடைய ஆதிக்கம் அவருடைய ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 5 கிரகம் சூரியன் சாரத்தில் வந்துருச்சுன்னா மீதி இருக்கிற 4 கிரகத்தில் மற்ற கிரகங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கும். நிறைய கிரகங்களுடைய சாரம் அவங்களுக்கு இருக்காது. பட் அந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் சாரத்தில் வந்து அவர் கிரகமே இல்லை. சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூரடத்தில் கிரகமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் இருக்குது. அப்போ எந்த கிரகம் வந்து அதிகமாக நட்சத்திரம் வாங்குதோ அதில் வந்து ரொம்ப சிறப்படைகிற தன்மையை கொடுத்துரும். சாரமே பெறாத கிரகங்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து திருப்தியாக கொடுக்கறதில்ல. இப்படி நம்ம அதை பார்க்கணும். ஸோ இதனுடைய பலன்கள் வந்து அவங்க பிறந்ததுலேருந்தே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். அவரோட வெளிப்பாடை பார்ப்பாங்க. ஆனால் அந்த தசாபுக்தி வர டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சந்திரன் சாரத்தில் ஒருத்தங்களுக்கு 4 கிரகம் இருக்குன்னா சந்திரன் தசை, சந்திரன் புத்தி நடக்கும்போது
அது என்னென்ன கிரகம்லாம் அந்த சந்திரன் சாரத்தில் இருக்கோ அந்த கிரகங்கள் அத்தனையும் இயங்கும். அப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சூழல்கள் வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம நிறைய ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கும்போது இப்போ இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சினிமானா ராகு சுக்கிரன் அந்த அமைப்புகளை எடுத்துக்கலாம். அப்போ ராகு சாரத்துலேயும் சுக்கிரன் சாரத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு கிரகம் இருக்கும். இப்போ அரசியல் இருக்கிறவங்களுக்கு சூரியன் சாரத்தில் கிரகம் இருக்கும், செவ்வாய் சாரத்தில் கிரகம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அரிசி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உணவகம் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் சாரத்தில் கிரகம் இருக்கும். மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் செவ்வாய் சாரத்தில் கிரகம் இருக்கும். ஸோ இப்படி அந்தந்த காரகத்துவத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரகம் வந்து சாரம் கொடுத்துருக்கும். இல்லைன்னா அவங்க அந்த நிலைமைக்கு வர முடியாது. ஸோ இப்படி நம்ம அந்த விஷயங்களை எடுக்கணும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா பலம் எது பலவீனம் எதுன்னு ரெண்டாக பிரிக்க சொல்கிறீங்க. அதிகமான சாரம் இருந்தால் அது நல்லா இருந்துச்சுனாலும் அதே பலமாக மாறும். இல்லாத கிரகங்களோட பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கும். அதனுடைய தசாபுக்தியில் அந்த காரகத்துவங்கள் கிடைக்கிறதுல வந்து ரொம்ப சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்கிறீங்க. இதுக்கும் வந்து பரிகாரங்கள் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்க முடியுங்களா? கோவில் பரிகாரங்களா, தாந்திரிக முறைகளா, எந்த மாதிரி முறைகள்லாம் வந்து ஒரு பரிகாரங்கள் செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியுங்க? பொதுவாக பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரகங்களுடைய சாரத்தில் கிரகம் இல்லையோ அந்த கிரகங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சுக்கிரன் சாரம்னு சொல்லக்கூடிய பரணி பூரம் புரடத்தில் உங்களுக்கு கிரகமே இல்லை அப்படின்னா அப்போ சுக்கிரனுடைய புண்ணியம் உங்கள் ஜாதகத்தில் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த புண்ணியம் குறைவாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து வெறும் 5000 ரூபா தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் அந்த 5000 வச்சு என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு செலவை தான் பார்க்க முடியும். மற்ற செலவுகளெல்லாம் பண்ணாமல் அந்த செலவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் கிரகமே இல்லைன்னா அப்போ சுக்கிரனோட புண்ணியம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் தியாகம் செய்வது ஒரு சிறந்த பரிகாரம். அப்போ என்ன பண்ணணும், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது, லக்ஸுரியான கார் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் கிராண்டாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா அந்த சுக்கிரன் சம்மந்தமான ஒரு நல்ல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய பேர் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கியிருப்பாங்க, லக்ஸுரி வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் சுக்கிரனுடைய உடல் பாகம்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் அடி வாங்கிடும். இப்போ கிட்னி பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துடும், மனைவியோட பிரிவினை வந்துடும். அப்போ எந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சாரம் இல்லாமல் இருக்கோ, பிரச்சனையாக இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். அதே மாதிரி கோயில் பரிகாரமாக பார்க்கும்போது எந்த கிரகம் வந்து சாரம் கொடுக்கலையோ அந்த கிரகம் போய் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த இயக்கத்தை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கேது சாரத்தில் கிரகமே இல்லை, அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசாக நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா அப்போ அந்த விசாகம்னா திருச்செந்தூர் முருகனை குறிக்கும். அப்போ அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது அந்த கேதுவோடைய இயக்கம், கேது கிரகத்துடைய காரகத்துவங்கள் நமக்கு எளிதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவேஷன்ஸை வந்து கோயில் மூலமாக, தியாகம் செய்யும் பரிகாரத்தின் மூலமாக, வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாக, தான தர்ம பரிகாரத்தின் மூலமாக நம்ம செஞ்சுட்டே போகலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கய்யா. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சாலுமே இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க ஒரு தசாபுத்தி 2-5 தொடர்பு வருது, அந்த கிரகம் நல்லா இருக்குன்னாலுமே சப்போஸ் 5ஆம் பாவத்தில் வந்து எந்த கிரகமுமே இல்லை, ஸோ எந்த பார்வையுமே கிடைக்கல அப்படின்னாலும் அந்த தசாபுத்தி நடந்தாலும் அதனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிடைக்கிறதுல வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 2-5 கூட அந்த கிரகத்துடைய நட்சத்திரங்களில் வந்து இப்போ சூரியனாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னு இருந்தாலும் ஆயிலியம் கேட்ட ரேவதியில் எதுவும் கிரகங்கள் இல்லைனாலுமே அதனுடைய வலு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. அப்போ எல்லாருமே இப்போ நடப்பு தசா புத்திக்கு இந்த 2 விஷயங்களும் எப்படி இருக்குதுங்கிறத தீர்க்கமாக பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திக்கிட்டு மேலும் வளர்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இதை பார்க்குறோம். இது சம்மந்தமான வகுப்பு எப்போ எங்கேயா எடுக்க போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த வகுப்பு வந்து நான் 2-3 தடவை எடுத்திருக்கேன். பட் இந்த வருடம் இந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வகுப்பு எடுக்க சொல்லி. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி 3/5/2026 மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறோம். இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து 786 ரூபா தான். விருப்பம் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு வகுப்பு எங்களுக்காக தந்ததுக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகமும் எங்களுடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.